வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். மேகங்களின் தேடலில் இன்றைய தேடல் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ரொம்பவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை. கடந்த 2 நாட்களாக இந்த ஆளுநர் மாளிகை ரொம்பவுமே பிரபலமடைந்திருக்கிறது. எதுக்கு அப்படிங்கிறது தெரியும். மக்களால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அந்த தீர்ப்பின்படி இன்று பதவியேற்க வேண்டிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்றாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன குழப்பம் அப்படின்னா, தனிப்பெரும் கட்சியாக அந்த கட்சி உருவெடுத்திருக்கிறது. நியாயமாக பார்த்தா ஆளுநரே அழைப்பு விடுக்கணும். 2 முறை ஆளுநர் மாளிகைக்கு சென்று சந்திப்பு நடத்திய பிறகுமே 118 எம்எல்ஏவோட ஆதரவு கடிதத்தை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது ஆளுநர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் இவர் வரணும் அப்படின்னு தேர்வு செஞ்சதன் காரணமாகத்தான் அந்த 107 108 இடங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. ஆனால் மக்களின் தீர்ப்பை மாற்றுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆளுநர் தான், அவர் ஒன்றும் ஆண்டவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சு அடிபடுது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல முடிவெடுக்க வேண்டிய ஆளுநர் அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாற்றுவது சரியாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். எது எப்படியோ மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிறது தான் மக்களாட்சி தத்துவம் அப்படின்னு அறிஞர் அண்ணாவிலிருந்து எல்லோருமே சொன்னாலும் கூட ஆளுநர்களுக்கு அது புரிவதில்லை அப்படிங்கிறது தான். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும்? இப்போது பதவியேற்பு அப்படிங்கிறது நடக்கலை. இதனால் வேறு வேறு குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு புரட்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை தான் இது கொண்டு வரும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சராக அவர் பதவி ஏற்கலை. ஆனால் விதி என்ன சொல்லுது? பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும். 14 நாளுக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இந்த சான்ஸே கொடுக்காம அவர் அலைக்கழிக்கப்படுவது அப்படிங்கிறது சற்றே வேதனைக்குரிய விஷயம். மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு காரியமாகவும் இருக்கிறது. ஆளுநர் மாறணும். ஆளுநரை மாற்றணும்னு சொல்லலை, ஆளுநர் மனதளவில் மாற வேண்டும். நிச்சயமாக அழைப்பு விடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது மேலும் அவருக்கு கூடுதல் பலத்தை தான் ஏற்படுத்தும். தமிழகத்தில் அதிக பாதிப்பு